அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1, 2, 3 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் இயல் 4க்கான லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 3 பாடத்தை பார்க்கணும்னா 1, 2, 3 வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது 4வது படம் என்ன கொடுத்துருக்காங்க? 4ஆம் தமிழக தலைப்பில் படம் செயற்கை நுண்ணறிவுங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெருமாள் திருமொழி, பரிபாடல், பின்னை தாண்டிய தன்னம்பிக்கை, இலக்கணம் பொது கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை நம்ம இப்போ லைன் பை லைனுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். 10th தமிழை பொறுத்தாப்புல இதை நமக்கு நாங்கள் கொடுக்கணும் நோட்ஸே போதுமானது. நாங்கள் லைன் பை லைனாக எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் 10ஆம் 4ஆம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செயற்கை நுண்ணறிவுங்கிற ஒரே படம் கொடுத்துருக்காங்க. 1வது கொஸ்டின், 2016ஆம் ஆண்டின் IBM நிறுவனம் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் வாட்சன். 2வது, எந்த நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமைத்துள்ளன? சீனாவில். 3, இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளின் பெயர் வேர்ட் ஸ்மித். எழுத்தாளின் பேர் வேர்ட் ஸ்மித் என்ன மீனிங்னா எழுத்தாளி. டேஸ் என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு என்பது. 5, மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவு. இங்குவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். இந்த முக்கியமான கொஸ்டின், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படி சொன்னது யார்? பாரதியார். காணொலிகளை தொகுக்கும் மென்பொருளின் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுது. இந்தியாவின் மிக பெரிய வங்கி என்னன்னு கேட்டால் பாரத ஸ்டேட் வங்கி தான். அதில் இலாங்கிற உரையாடு மென்பொருளை உருவாக்கியிருக்காங்க. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளருடன் அது உரையாடும். அப்புறம் இலாங்கிற ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளருடன் எது உரையாடுற மென்பொருளின் பேர் என்னன்னா இலா. அது எந்த வங்கி உருவாகியிருக்குன்னா பாரத ஸ்டேட் வங்கி. ஒரு ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்குற இயந்திர மனிதனின் பேர் பெப்பர். நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கின வங்கி பேர் இலா. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கின இயந்திர மனிதனின் பேர் பெப்பர். பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு ஜப்பான். சாஃப்ட் வங்கி. சுவான்சவ் என்ற துறைமுகம் எங்கே இருக்குன்னா சீனா, கண்டன் நகர். சீனா நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே உள்ள துறைமுகம் என்னன்னா சுவான்சவ். சீன பேரரசர் குப்லாய் கான். சீன பேரரசர் யாருன்னா குப்லாய் கான். சீன பேரரசர் குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட சிவன் கோவில் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. அதாவது குப்லாய் கானின் ஆணையின் கீழே சிவன் கோவில் எங்கே கட்டியிருக்காங்கன்னா சீனாவில் கட்டியிருக்காங்க. குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட சீனாவில் உள்ள சிவன் கோவில் யாருடைய கால சிற்பம் காணப்படுதுன்னா சோழர் கால சிற்பம். கேட்கலாம், யார் கால சிற்பங்கள் காணப்படுதுன்னா சோழர் கால சிற்பங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியும் முக்கியமானதுதான். பெருமாள் திருமொழி எழுதுனது யாருன்னா குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் என்ற பாடல் ஒரு இடம்பெற்ற நூல் பெருமாள் திருமொழி. இந்த பெருமாள் திருமொழி எங்கள் நூல் எழுதுனது யாருன்னா குலசேகர ஆழ்வார். சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாத தீராத, மாயம்னா விளையாட்டு, பித்துவ கோடுங்கிறது கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஊர் பேர். விட்டோக்கோட்டில் உள்ள இறைவன் பேர் என்ன பேருனா உய்ய வந்த பெருமாள். அவர் அன்னையா உருவகிச்சு பாடியிருக்காரு குலசேகர ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தங்களில் முதல் 1000ல் 691வது பாசுரமாக இடம்பெற்றிருக்க பாடல் தான் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால்ங்கிற பாடல். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழி என்னன்னு கேட்காம பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்கிறது எனது பெருமாள் திருமொழி. அதற்கு பாடல்கள் எண்ணிக்கை 105. பெருமாள் திருமொழியை பாடினவர் யார்? குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. நம்ம குலசேகர ஆழ்வார் பற்றி இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பெருமாள் திருமொழி எழுதியவர் குலசேகர ஆழ்வார். அவர் 105 பாடல்களை பாடியிருக்காரு பெருமாள் திருமொழியில். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழி தான் பெருமாள் திருமொழி. அவர் எங்கே பிறந்தார்னா பாலக்காடு, கேரளா மாநிலத்தில் பாலக்காடில் வித்துவக்கோடுங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார். அங்கே இருக்கிற இறைவன் பேர் தான் உய்ய வந்த பெருமாள். இவ்வளோ இருக்க மேட்டரு. இந்த பாட்டு வரி என்னன்னு பார்த்துக்காங்க. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால்ங்கிற பாட்டு 691வது பாசுரமாக இடம்பெற்றிருக்கு. அப்புறம் கவிதை பேழை. கவிதை பேழை என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரிபாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பரிபாடலில் பாடுறது யாருன்னா கிராந்தியார். விசிபில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பரிபாடல். என்னென்ன பாடல் என்னென்ன நூல் இடம்பெற்றிருக்குங்க நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ பாடல் வரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. விசும்பு என்பதின் பொருள் வானம், ஊழி என்பதின் பொருள் யுகம், ஊழ் என்பதின் பொருள் முறை, தன்பெயல் என்பதின் பொருள் குளிர்ந்த மலை, ஆர்த்திருப்பு என்பதின் பொருள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு என்பதின் பொருள் சிறப்பும், ஈண்டி என்பதின் பொருள் செறிந்து திறந்து. அதாவது பொருள் பொருள் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அண்ட பெருவெளியில் பல பால் விதிகள் உள்ளன என்று நிரூபித்தது யாருன்னா அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹெபிள் 1924
இந்த கருத்தை சொன்னார். 1300ஆம் ஆண்டுக்கு முன்பு திரு அண்டப்பகுதி பால்வெதி பற்றி எழுதியவர் யாருன்னா மாணிக்கவாசகர். அது அந்த பகுதியில் உருண்டை பிறக்குங்கிற பாடல் மூலமாக திருவாசகர் சொல்லியிருப்பார் மாணிக்கவாசகர். எப்போ பாடினார்னா 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பாடினார். சிறிய ஆக பெரியேன் தெரியேன் என்ற பாடல் வரி எந்தில் இடம்பெற்றிருக்குன்னா திருவாசக பாடல். இந்த அண்டப்பகுதி உருண்டை பிறக்கும் இந்த பாடல் வரியிலேயே ஆரம்பிச்சிருக்கும் இந்த பாடலும் திருவாசக பாடல். யார் பாடியிருக்காங்கன்னா மாணிக்கவாசகரா. திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்கவாசகனார். 8 தொகை நூலில் ஒன்று பரிப்பாடல். இந்த பரிப்பாடல் எழுதுனது கிரந்தியார். பரிப்பாடலுக்குரிய அடைமொழி என்னன்னா ஓங்கு பரிப்பாடல்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் என்னன்னு கேட்டாலும் பரிப்பாடல். பரிப்பாடலில் எத்தனை பாடல்கள் இருக்கிறதா உரையாசி சொல்லியிருக்காங்கன்னா 70 பாடல்கள். அது 24 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதாவது பரிப்பாடல் உனக்கு என்ன தெரியும்னு கேட்டாலும் பரிப்பாடலை பாடினது கிராந்தியார். ஓங்கு பரிப்பாடல்னு சொல்லுவாங்க. பரிப்பாடல் பண்ணோடு பாடப்பட்ட நூல்னு சொல்லுவாங்க. அது 70 பாடல்கள் இருக்குது. 24 பாடல்கள் நம்ம கையில் கிடச்சிருக்கு. அடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை எதன் மூலம் நம்ம அறிஞ்சிக்கலாம்னா சங்க இலக்கியம் மூலம் அறிஞ்சிக்கலாம். அடுத்து கொடுத்துருக்காங்க திரைப்படம் என்ன கொடுத்துருக்காங்க, விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கைங்கிற படம் கொடுத்துருக்காங்க. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்த ஆண்டுகளாக மைனூட்டாக படிச்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 1988ஆம் ஆண்டு. மாற்றத்துக்கு ஏற்ப தகவல் கொள்ளும் திறனை புத்தி குருவின் சொல்றது யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். அறியாமை அறிவாற்றலில் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயை என்றவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். தற்கால ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் தான். பேரண்ட பெருவெடிப்பு கருத்துளைகளை பற்றி யார் ஆராய்ச்சியில் முக்கியமாக இருக்குன்னா ஸ்டீபன் ஹாக்கிங்குடைய வருகை. பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யாராலும் ஸ்டீபன் ஹாக்கிங் தான். இப்புவி படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர் யார்னா ஸ்டீபன் ஹாக்கிங். அது இந்த கருத்தில் யார் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் தான் சொல்லியிருக்காரு. அவர் என்னென்ன கருத்தில் சொல்லியிருக்காருங்கிறத 1க்கு 2 தடவை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சில கொஸ்டின் கேட்கலாம். சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்புற்றுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருத்துளை பற்றியது என்றவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். புனைவு இலக்கியம் படிப்பவர்களது கற்பனைகளை எல்லாம் மிஞ்சுவதாகவே கருத்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுபவர் யாரா ஸ்டீபன் ஹாக்கிங் தான். கருத்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல்ல குறிப்பிட்டவர் யாரா ஜான் வீலர், அமெரிக்க அறிவியலாளர். அவர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பலைக்குள் செல்கின்ற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். அவர் உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இவனை கருத்துளை எனலாம் என்று கருதுகிறாரான ஜான் வீலர். ஸ்டீபன் ஹாக்கிங் கருத்துளை பற்றிய ஆராய்ச்சி முடிவு எவ்வாறு அழைக்கப்பட்ட ஸ்டீபன் ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய ஆராய்ச்சி கருத்துளை பற்றிய கருத்துக்களை தலைகளாக பொருத்தி போட்டது ஏன்னா ஸ்டீபன் ஹாக்கிங்குடைய ஆராய்ச்சிக்குரிய கருத்துளை பற்றிய கருத்துக்கள் தலைகளாக பொருத்தி போட்டது. அண்டை வெளியில் காணப்படும் கருத்துளை அழிவு ஆற்றல் அப்படின்னு சொன்னது ஜான் வீலர். ஆனால் அது படைப்பின் ஆற்றல் சொன்னது யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். அதாவது கருத்துளையை அழிவாற்றல் சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் வீலர். அந்த கருத்துளையை படைப்பின் ஆற்றல் சொன்னவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். ஸ்டீபன் ஹாக்கிங் முன்னோடிகள் யாருன்னா ஐன்ஸ்டீன், நியூட்டன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதவியல் துறையில் லுகசியன் பேராசிரியர் என்ற மதிப்பீடு பதவியை வகித்தவர் யாருன்னா நியூட்டனும் ஸ்டீபன் ஹாக்கிங் தான். இந்த கேட்கலாம் லுகசியன் பேராசிரியர் இந்த விருது என்ற மதிப்பீடு பதவியை வகித்தவர்கள் யாருன்னு கேட்டால் நியூட்டனும் ஸ்டீபன் ஹாக்கிங்கும். ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் யாவைனா அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல் விருது, கப்லி விருது, அடிப்படை இயற்பியல் விருது. கேட்கலாம் ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளை அமெரிக்காவில் பெற்ற விருது என்னன்னு கேட்டால் அதிபர் விருது. ஸ்டீபன் ஹாக்கிங் பிறந்த தினம் என்பது யாருடைய நினைவு தினம் அப்படின்னு கேட்டால் கலிலியோவுடைய நினைவு தினம். ஸ்டீபன் ஹாக்கிங் இறந்த தினம் யாருடைய பிறந்த தினம் கேட்டோம்னா ஐன்ஸ்டீனுடைய பிறந்த தினம். பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங், ஐன்ஸ்டீன் மற்றும் கலிலியோ. இந்த 3 பேரும் தலைவிதி தான் வாழ்க்கை தீர்மானிக்கிறது என்ற நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்பவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். தலைவிதி தான் வாழ்க்கை தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருவரும் பார்த்து கிடக்கிறார்கள் என்று கூறியவர் யாரா ஸ்டீபன் ஹாக்கிங். 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்கவிலை நாயக்கர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? அதாவது 2012 நடந்த பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்கவிலை நாயக்கர் சிறப்பை பெற்றவர் யார் கேட்டால் ஸ்டீபன் ஹாக்கிங். முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி துறைகளில் பங்கேற்றவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். சூடான காற்று நிலைமை உடனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடியவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் தான். ஸ்டீபன் ஹாக்கிங் எந்த விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு இடையிட தன்மை உணர்ந்தான்னு கேட்கலாம். போயிங் 727 உடனே ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சிறந்த ஆளுமை தான் இல்லாமல் இருப்பதே குறையாகும்.
என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் யாரா? ஸ்டீபன் ஹாக்கிங். அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் யாரா? ஸ்டீபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை எனப்படுபவர் யாரால்? ஸ்டீபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் எழுதியவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கிங். முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. காலத்தின் சுருக்கமான வரலாறுங்கிற நூல் எழுதியவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். இந்த நூல்களை வச்சு இந்த நூலுடைய ஆசிரியர் யாருங்கிற கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின், 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழியில் மொழிபெயர்க்காங்கன்னா 40 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. காலத்தின் சுருக்கமான வரலாறு இந்த நூல் வெளிவந்த ஆண்டு 1988. எந்த ஆண்டு காலத்தின் சுருக்கமான வரலாறுங்கிற நூல் வெளிவந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1988. எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா 40 மொழிகளில். பெருவெளிப்பு, கடுத்தொலை போட்டிய ஆகிய பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடம் பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூல் காலத்தின் சுருக்கமான வரலாறு. பின்னை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற கதையில் யாரை பற்றி குறிப்பிடப்படுகிறதா? ஸ்டீபன் ஹாக்கிங் பற்றி தான். கடும் பகட்டு யானை, நெடுதெற்கோதை, திருமாவியல் நகர், கரூர், முன்துறை என்ற வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. இந்த கரூருங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா கரூர் அப்படிங்கிற எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்குது. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனென்றால் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது என்றவர் யாருன்னா ஐன்ஸ்டீன். கற்பனை திறனும் அந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமின்றி இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஐன்ஸ்டீன் தான். யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. வாழ்க்கை எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்றவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். உணர்தலை பார்ப்பான் நெறியேறி. யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொன்னது. பரிபாடல் அடியில் இது புக் பேக் கொஸ்டின். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்ற தொடர் எதனை குறிப்பிடுகிறோம்? வானத்தையும் பேரொழியையும். பாரத் ஸ்டேட் வங்கியில் உரையாடும் மென்பொருள் பேர் இலா. முக புத்தக வலையினிலே என்ற தலைப்பில் கவிதை இயற்றியவர் டொபாரோ பர்னாண்ட். இலங்கை தமிழ் கவிஞர். அவர் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததெங்கே என்று பாடியவர் யாருன்னு கேட்காங்கன்னா பாரதியார். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி எழுதியிருக்காரு. அன்றாட வாழ்வியல் அறிவியலுங்கிறது தமிழ் செல்வன். காலம் ஸ்டீபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் எழுதுறது ஸ்டீபன் ஹாக்கிங் தான். இப்போ 10th தமிழில் 1 to 4 பாடம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த 5வது பாடம் லைன் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.